தி 50 அப்படின்னு ஒரு ஷோ. அதை வந்து பாதியிலே கை கழுவி விட்டோம். ஆனாலும் தோழி ரம்யா என்ன பண்ணாங்கன்னா, அதை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களால் தான் ஜாக்கி நான் அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த 50 வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்டாங்க. நீங்கள் எல்லாரும் ஆல் குட்டா, நல்லா இருக்கீங்களா, எல்லாருமே 3 பேர் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன் அப்படின்னாங்க. அது வந்து ஏதோ ஒரு விஷயத்தை முன்வைத்து நீ ஒன்று ஆரம்பித்து வச்ச, நான் பார்த்து முடிச்சுட்டேன், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு ஒரு அப்படி அப்படி வந்து கேட்டுடுச்சு. ஆனால் நிறைய பேர் வந்து கேட்கவே முடியாமல் வந்து இதை கேட்டால் வந்து பேசி வைக்க போகிறான் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கும். அது ஒரு சில தடைகள் இருக்குது நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கே வர்றதுக்கு. பட்டு ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு ஓரளவுக்கு சில விஷயங்கள் தெரியும். நிறைய பேர் வந்து கேட்கலாமான்னு தயங்கி நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருந்தீங்க. அதாவது அதான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வந்து கேட்குறது நிறைய தயங்குவாங்க, அப்புறம் கேட்டு தான் பார்ப்பேன் இதை என்ன கொலக்குத்தமாக பண்ணிட்டோம், என்னவா பண்ணுறீங்க, ஏன் வீடியோ வரல, சொல்லி தொலைங்களேன், என்னவா இருக்கிறீங்க, அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது. ஏன்னா ரெகுலராக ஏதாவது ஒன்று பெனாத்திட்டு இருப்பானே, ஆளை காணமே அப்படின்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும். ஆனாலும் இப்போ வந்து அந்த செய்திகள் ஒன்று ஒன்றா எப்படி இருக்கீங்க, ஏன் வீடியோ வரல, பிஸியாக இருக்கீங்களா, என்ன ஏதுன்னு ஒவ்வொரு மெசேஜாக வரும்பொழுது எல்லாருக்கும் வந்து ஐ எம் ஃபைன் அனுப்புறதுக்கு உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு வீடியோவாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த வீடியோவை பண்ண போகிறோம். ஸோ நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறாங்க. ஸோ ஒரு விரிவான பார்வைக்கு ஸ்டேட் நோட்டஸ். உண்மையை சொல்லணும்னா சுதாவுடைய திறமையின் காரணமாக இங்கே இப்போ நான் நின்றுட்டுருக்கேன். காரணம் என்னென்னா, ஒரு 2 மாதமாகவே இந்த பிரச்சனை எங்கள் வீட்டில் ஓடிட்டு இருந்தது. அவங்க அதாவது டார்லிங்டனில் இருந்த ப்ராஜெக்ட் வந்து முடிவு பெற்றுடுச்சு. அது வந்து ஏப்ரல் 22 அது முடிஞ்சிச்சு. மார்ச் 22 முடிஞ்சுது. ஏப்ரல் 4 வந்து விசா காலாவதி ஆகுது. ஸோ இப்போ என்ன பிரச்சனைன்னா, இதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் முடிஞ்சதுன்னா வேறு எங்கேயும் வேலை கிடைக்கலன்னா நாங்கள் சென்னைக்கு திரும்பணும். ஓகேவா? அப்படியான ஒரு சிச்சுவேஷனு இருக்குது. இப்போ இந்த சென்னைக்கு திரும்புறதுலே கூட வந்து ஏமாற்ற எதுக்குங்க சென்னைக்கு போனோம், நம்ம பெங்களூர் போகலான்ட்டு ஒரு கதையை ஒன்று வச்சுருந்தா, நான் ஜார்க்கண்ட் கூட போவோம், ஏன் நான் சென்னைக்கு வரணும் அப்படின்னு ஒரு கதையாக வளர்த்துறேன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நடக்கிற ஒரு விஷயந்தான். பட் இப்படியான ஒரு சிச்சுவேஷனில் யோசிச்சு பாருங்கள், வந்து 2 வருஷம் ஆகுது, வேலை வந்து ப்ராஜெக்ட் இது கொடுக்குறேன் நாங்கள் எக்ஸ்டன் ஆகுதுன்னெலாம் சொல்லிட்டு திடீர்னு பார்த்தா இல்லைன்னும் போது சுதா வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பண்ணாங்க. என்னை ப்ராஜெக்ட் வந்து ரிலீஸ் பண்ணுங்க, என்ன நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க, நான் வேலை தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வேலை தேட ஆரம்பிச்சாங்க. அது என் கம்பெனிக்குள்ளாரே இந்த ப்ராஜெக்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணுங்க, நான் வேற ப்ராஜெக்ட் தேடிக்கிறேன், கிடைக்கிற டைமில் நான் தேடிக்கிறேன். என்னங்க ரொம்ப ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்னா, வீசா வந்து முடியறதுக்கு முன்னாடி இங்கே வந்து இன்னொரு விஷயம், இந்த ஸ்பான்சர்ஷிப் கம்பெனி கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து 22ஆம் தேதியோட முடியுது, மார்ச் 22 முடியுது. அது எய்தர் ஆர் த அதர், விச் எவர் இஸ் ஏர்லியர் நம்ம ஊருக்கு கிளம்பணும் இல்லைங்களா. ஸோ அதனால அந்த டைம் கேப் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. பட் இருந்தாலுமே வந்து நம்ம எப்போவுமே வந்து ஜாக்கி வந்து நம்ம இது பண்ணலாமா அப்படின்னா போல்டாக வந்து பார்த்துக்கலாம் அப்படின்வாங்க. அதில் எனக்கு ஜாக்கிட்ட இப்போ வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ரொம்ப போய் இது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. அது சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க, என்னம்மா என்னவோ ரொம்ப பண்ணுற, உயிரோடு இருக்கோம்ல, அவ்வளவுதான், அதுதான் முக்கியம் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன, அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சொல்லும்பொழுது 2 வருஷம் யூகே வந்து டூர் வந்தாச்சு. மற்ற எல்லாத்துலேயும் 10 நாளில் வந்து கிளம்பி போயிடுவோம். யூகேல டூர் வந்துருக்கும் நினச்சிக்குவோம். 2 இயர்ஸ் டூர் வந்துருக்கும் நினச்சிக்குவோம். இதில் என்ன இருக்குது அப்படின்றத ஒரே மோட்டிவ் வந்து ஒரே ஆம்பிஷன் வந்து யாழினுடைய படிப்புக்காக தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு இங்கே வந்தோம். அது வந்து மிஸ் ஆகுது என்ற ஒரு வருத்தம் எனக்கு இருந்தாலும், இப்போ நான் சொன்னேன்னா அவங்க ரொம்ப உடஞ்சிருவாங்க அப்படின்றதுனால அதை தூக்கி தூரம் வச்சுட்டு இந்த விஷயத்தை பண்ணோம். ஒரு சிச்சுவேஷன் இப்படி நடந்ததுன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். ஸோ வேறு ஒன்றும் பண்ண முடியாது, அதில் யாரையும் நம்ம ப்ளேமும் பண்ண முடியாது. அப்படின்னும் போது அவங்க வந்து ப்ராஜெக்டில் ரிலீஸ் ஆகி வேலை தேடி வேலை கிடச்சிடுச்சு. இந்த வேலை எங்கே கிடச்சிதுன்னா, அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. லண்டன்னாங்க, பர்மிங்ஹாம்னாங்க, எல்லா ஊரும் சொல்லி பார்த்தாங்க. ரொம்ப ஒரு ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த இடம் வந்து டெல்ஃபோர்டுன்னாங்க. எல்லா இடமுமே சொன்னாங்க. ஆனால் அந்த ஆஃபீஸ் இருக்கிறது வந்து ஸ்காட்லாந்தில் தான் இருக்குது. ஸ்காட்லாந்தில் வேலை கிடச்சிருச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து அங்கேருந்தே வேலை செய்ய சாத்தியம் இல்லை, அதனால் நீங்கள் இங்கே கிளம்பி வர்றது தான் நல்லது அப்படின்றத அவங்க பாஸு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இங்கேருந்து அங்கே கிளம்பி போயே ஆகணும். ஏன்னா ஊரில் இருக்கிறதே பெரிய விஷயன்ற லெவலு. அப்போ நீ எங்கே இருந்தால் என்ன? ஏன்னா என்னை இன்டர்வியூ பண்ணும்போது கேட்டவர்கிட்டையும் நான் தான் சொன்னேன், நீ எப்படி இங்கேருந்து அங்கே வருவியே? நான் சொன்னேன்,
இந்தியாவிலேருந்தே யூகேக்கு வந்துட்டேன். 10,000 மைல். ஆமா, இங்க இருந்து இங்க வர மாட்டேனா, பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி. பட் ஆனால் இங்கேருந்து அங்கே வந்து 156 மைல் 160 மைல் வரும் ஏன்னா சிட்டி உள்ளார வர்றதுக்கு. இப்போ இதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. என் கார் வந்து 2015 டீசலு. அங்கே உள்ளார போனால் லோசோன் எமிஷனில் வந்து 35 பவுண்ட் அடிச்சிடுறானுங்க. இப்போ கார் நான் மாற்றி ஆகணும், வீடு மாற்றி ஆகணும். வீடு வந்து இங்கே வந்து வெறும் ஒரு பிட்டு ஸ்க்ரீன் கூட இல்லாமல் வந்து ஒரு வீட்டை கொடுத்தாங்க. அன்றைக்கி லெவலுக்கு வேறு வீடும் கிடைக்கல. ஏன்னா அவசரத்துக்கு ஒரு காரை வந்து 2015 காரை வந்து வாங்கணும். அது டீசல் காரு, அது தெரியாது நம்மளுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குன்ட்டு. லண்டன் போகும்போதும் ஸ்காட்லாந்தில் வந்து அந்த இதுக்கு கோட்டைக்கிட்ட போகும்போது தான் லோ எமிஷன் சொல்லி 35 பிடுங்குறான், அங்கே ஒரு 25 பிடுங்குறான், எல்லாத்தையும் பிடுங்கிட்டே இருக்கிறானுங்க. பட் ஆனால் நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டின்றதுனால அது ஓகே. இப்போ மாற்றணும், கார் மாற்றி ஆகணும், இப்போ வீடு மாற்றி ஆகணும். வீடு என்னென்னா இப்போ இவ்வளோ இங்கே இருக்கிற எல்லா பொருட்களுமே வந்து சிறுக சிறுக சேமித்து வாங்கி ஒரு வீட்டை ரெடி பண்ணால் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும். இப்போ ஒருவேளை அங்கே ஃபர்னிஷ் ஹவுஸ்னா இதை வந்து இங்கே எல்லாத்தையும் விற்றுட்டு போகணும். இப்படியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு புது இடத்துக்கு போகிறோம், யாழினிக்கான ஸ்கூல். இதுதான் இங்கே பெரிய பிரச்சனை. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க, அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இது இருந்தால் அது இருக்க மாட்டுது, அது இருந்தால் அது இருக்க மாட்டுது. ஸோ ஸ்காட்லாந்தில் என்ன இதில் அதாவது மெயின் இடத்துல அந்த கேசல் கிட்ட வந்து சுதாவுக்கு வேலை. பட் ஆனால் நம்ம அவுட்டர்லேயே போனாலும் கூட அங்கேருந்து பஸ் வண்டிகள், காரு, ட்ரெயின் இதெல்லாம் வசதிகள் இருந்தாலும் கூட அதில் என்ன விஷயம்னா அந்த ட்ராவலுக்கான நேரம் இருக்குல்ல இருக்குது. ட்ரெயின் வந்து 24/7 இருக்குது, பஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் ரொம்ப தூரம் நீங்கள் அவுட்டரில் போயிட்டு ஒரு ஸ்கூலில் போய் இருந்துக்கிட்டு சிட்டிக்கு நீங்கள் வரணும்னா எல்லாருக்குமே ட்ரெயின் சார்ஜஸ்லேருந்து பஸ் சார்ஜஸ்லேருந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா சிட்டி லிமிட்லேயே வந்து நல்ல ஸ்கூலாக பார்த்து செட்டில் ஆகிட்டா எல்லாருக்குமே வசதி. ஏன்னா இங்கே வந்து ஒரு வீடு போன்னு பார்த்தோம். அந்த வீடு என்னென்னா அற்புதமான வீடு. அப்படி ஒரு வீடை நீங்கள் வந்து வாழ்க்கையில் அது மாதிரி வாழவே முடியாது. பக்கத்துலேயே ஒருத்தன் வந்து என்னது அப்படி ஒருத்தன் பக்கத்தில் கேசல் கட்டி வச்சுருக்கான். ஆனால் அந்த வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும்னா 1 மைல் நீங்கள் நடந்து வரணும். அதுவும் வந்து பக்கத்தில் பெரிய மலை, இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து ஏதோ ஃபேக்ட்ரி சம்திங், அது வந்து ஏதோ வேர் ஹவுஸ் மாதிரி வச்சுருக்கானுங்க. வாக்கிங் போகிறதுக்கான அந்த இடத்துல நடந்து வரணும். இப்போ என்னென்னா அந்த வீடை பார்த்து நம்ம எடுத்துடலாம். ஆனால் என்ன பிரச்சனைன்னா இதுதான் காடாறு மாதம் நாடாறு மாதம் மாதிரி 6 மாதம் வெயில் நல்லா அடிக்கும், 6 மாதம் அப்படி இருட்டிடும். 3 மணிக்கெலாம் இருட்டிடும். மதியானம் 3 மணிக்கெலாம் இருட்டினதுக்கப்புறம் குழந்தை ஸ்கூல்லேருந்து எப்படி இந்த 1 மைலை வந்து கிராஸ் பண்ணி வரணும். இந்த பக்கம் ஆடு மேய்ஞ்சிட்டு இருக்கு. இந்த இடத்துலேருந்து அங்கே போனால் அந்த வீடு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவன் ஏதோ கெஸ்ட் ஹவுஸ் கட்டின்னு நம்மளுக்கு அந்த கேசல்காரன். இப்போ அந்த கெஸ்ட் ஹவுஸை வந்து மெயின்டைன், அதாவது இந்த கேஸில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த கண்ணாடி துடைக்கிறது எல்லாத்துக்கும் ஆள் வேணும்ல. அப்போ அதுக்கு என்ன பண்ணும்போது இந்த கெஸ்ட் ஹவுஸை வாடகை விட்டோன்னு வச்சுக்கோ, அது ரூமாக கெஸ்ட்டு வந்து தங்கிறது ரூமாக வச்சாங்களா அதெல்லாம் வாடகை விட்டான் பொழுது. அந்த காசை வந்து இந்த காசில் மெயின்டைன் பண்ண வச்சுக்கலான்ட்டு எல்லாத்தையும் வாடகை விட்டுட்டு இருக்கான் போல இருக்குது. இது வந்து என்னென்னா அதான் அங்கே இருக்கிற விஷயம். ஸோ அது மட்டும் கிடையாது, பனி நிறைய பெய்யும் ஸ்காட்லாந்தில், அப்பப்போ ஐஸு. அப்போ இந்த ஐஸில் ஒரு குழந்தை 1 மைலுக்கு நடந்து போய் பஸ் ஏறுறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டம். நான் அந்த வீடை பார்த்துமே சொன்னேன், 3 பேருமே கார் ஓட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது, இந்த வீடு எடுத்துக்கலாம். எல்லாருமே காரில் போக போகிறோம், காரில் வர போகிறோம், அவ்வளோதான், பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே அவங்களுக்கு கார் ஓட்ட தெரியாது, யாழினிக்கு இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லும்போது கொஞ்சம் பாசிட்டிவாக சொல்லலாம். அவங்க கார் ஓட்ட கற்றுக்குறாங்க, கற்றுக்குவாங்க, அவங்க கார் ஓட்ட தெரியாது. ஆமாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அந்த வீடுக்கு கேன்சல். அதே மாதிரி நீங்கள் லாங் போயிட்டாலும் இந்த மாதிரியான பயணங்களில் நிறைய இடையூறுகள் அதெல்லாம் வரும்போது ஓரளவுக்கு வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு நல்ல ஸ்கூலில் பார்த்துருக்கோம். ஸோ பயங்கரமாக, அதாவது எப்படின்னா கணக்கெலாம் பண்ணுவோம், இந்த டன்டடன் மேப்பு போடாத குறை தான். ஆமாம், போட்டு ஸோ இந்த ஒரு இது வந்து 1.5 மாதமாகவே இது ஒன்று மைண்டில் ஓடிட்டு இருந்து, இருக்கிறோமா கிளம்புறோமா அப்படின்ற ஒரு கதை ஒன்று ஓடிட்டு இருந்தது. அது இப்போ தான் ஒரு முடிவுக்கு வந்தது. அதன் பிறகு இப்போ இங்கேருந்து ஜாகையை மாற்றக்கூடிய ஒரு விஷயம்னும் போது இன்னும் நிறைய இந்த இது இருந்தால் அது இருக்க மாட்டேது, அது இருந்தால் அது இருக்க மாட்டேது. அதாவது 4 சேரை கல்யாணத்துக்கு ஃபோட்டோ வீடியோ எடுக்கும்போது 4 சேரை இரும்பு சேரை ஈர்த்து போட்டு அது மேலே படுத்து தூங்கினவன் உடம்பு சொக்கப்பட்டு போச்சு. உண்மையும் சொல்கிறேன், அது வேலைக்காக மாட்டேதுன்றேன் நான். இருந்தது அதெல்லாம் ஒரு காலம். இப்போ என்னன்னா அதாவது பக்கத்தில் என் முன்னாடி படுத்துன்னு வச்சுக்கோங்களேன், 10 நிமிஷம் ஆகும். என் முன்னாடி சொன்னான் அப்படியே ஒன்று ஜெராக்ஸ் ஒன்று அடுத்த ரூமில் இருக்குது, அதுவும் இதே மாதிரி தான் வந்ததுன்னா 15 நிமிஷத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணணும். ஏன்னா எனக்கு வந்து பக்காவாக இருக்கணும், காற்றுக்கு எங்கே வந்துடக்கூடாது, அப்படி இருக்கணும். அப்படி வந்து ஒரு இடம் வந்து எனக்குன்னு ஒரு ஃபிக்ஸாக தான் நான் தூங்குவேன். அந்த மாதிரி ஆயாச்சா. இப்போ அந்த மாதிரி அது மட்டும் கிடையாது, இங்கே ஒரு பாத்ரூம். இப்போ இந்த ஒரு பாத்ரூம் என்ன இங்கே எல்லாருமே அப்படி தான் வச்சுருப்பானுங்க, புரியுதுங்களா? ஸோ ஒரு பாத்ரூம் 3 பாத்ரூம் 3 ரூமாக இருந்தாலும் ஒரு பாத்ரூம் வச்சுருப்போம். ஏன்னா நம்ம ஊரில் வந்து கம்பல்சரி ஹாலில் ஒரு பாத்ரூம் இருக்கும், ஒரு இது பெட்ரூமுக்கு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு பாத்ரூம் டாய்லெட், இப்படி தானே நம்ம வீடுங்க. இங்கே எல்லாம் வச்சுருந்தாலும் ஒன்று தான் வச்சுருப்பானுங்க.
ஏன்னா அவன் தின்றது இன்னும் சாண்ட்விட்ச், நாம் அப்படி கிடையாதுல்ல. சார் ரசம் கதை அப்பப்போ வேலை நடந்துகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வி நீட் இட். வாசனை போக முடியாது. இப்போ இந்த வீட்டில் எப்படின்னா, நான் குளிக்க போகிறேன், யாராவது அர்ஜென்ட் பாத்ரூம்ஸ் யூஸிங் இருந்துன்னா போயிடுங்க இப்படின்னு சொல்லிட்டு தான் போவோம். நீங்கள் டக்குன்னு உள்ளார குளிக்கலாம் போயிட முடியாது, ஒன்று தான் இருக்குது. அப்போ இல்லை நான் சூஸ் போகணும் அப்படின்ட்டு டக்குன்னு உள்ளார போயிட்டு வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் எடுத்துக்கோ. ஆனால் திடீர்னு பண்ணி உள்ளார போய் காலை சாத்திட்டுனா இங்கே கால் மத்தி கால் நிற்கிற மாதிரி இருந்ததுனால இப்போ 2 பாத்ரூம், ஒன்று வெஸ்டர்ன் கிளாஸாக கூட இருக்கட்டும், ஒரு ஷவர் வித் பாத்ரூம்ங்கிற மாதிரி பார்க்குறோம். 2 பாத்ரூம், டபுள் பெட்ரூம். நான்லாம் ட்ரிபிள் பெட்ரூம்ன்ற அவுட்டரில் போய் ஏன்னா தங்கிறதுக்கு 2 பாத்ரூமும் ட்ரிபிள் பெட்ரூம் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அதெல்லாம் வேலைக்காகாது, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப அலைய வேண்டி வரும் அப்படின்றதுனாலையும் நாமளும் சிட்டி உள்ளார வந்து போகிறதுக்கு வந்து சார்ஜஸ் இருக்குது எல்லாத்துக்குமே. கம்பேரிட்டிவ்லி கம்மி தான், பட் நேரம் இருக்குது. இங்கே நேரம் வந்து ரொம்ப முக்கியமானது அது. ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா நேரத்தின் இது கருதி நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா இதுக்கு போயாச்சு. வாட் இஸ் தட்டு சிட்டி உள்ளாரே சிட்டி லிமிட்லேயே பார்க்கலாம் அப்படின்றதும் அங்கே இருக்கிற பெஸ்ட்டு ஸ்கூல் அதை பற்றி. அப்போ வந்து E11, 9, 10, 12, 13, 14 வரலையும் வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்கூல் ரிலேட்டடாக பார்த்துட்ருக்கோம். முக்கியமாக அந்த சினி வேர்ல்டுன்னு ஒரு இடம் இருக்குல்ல, அந்த ஃபவுண்டன் ஹே மார்க்கெட், அந்த ஸ்டேஷன் அதை சுற்றிய இடங்கள், அங்கேயும் ஒரு 4-5 பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து E11, 12, 13, 10, 9, 14 இதெல்லாம் அங்கே ஏதாவது உங்கள் இதில் ஒரு டபுள் பெட்ரூமு, ஒரு அதாவது கொஞ்சம் பெருசாக இருக்கணும். நம்ம இவ்வளோ திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு டிவி வைக்கிறது கூட நிறைய இடத்துல இடம் இல்லை. என்னென்னா எல்லாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அங்கே போய் எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருக்குது பொழுது எல்லாம் வந்து காடு வேலை சொல்கிறான். இல்லை அதில் இந்த இப்போ ஜாக்கி சொன்னதான், ஒரு வீடு வந்து நல்ல ஹால் இருக்குது, சரி 2 பாத்ரூம் ஓகே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாடகை கூட தான் இருக்குது. அந்த இடத்துல வந்து டிவி வந்து 40 இன்ச்சஸ் டிவி கூட வைக்க முடியாது பொழுது. எங்கள் டிவி எடுத்துன்னு போனோம்னா நாங்கள் வந்து 2 பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு செவரு ஒரு 10 அடி வந்து உடைச்சு தான் எடுத்துன்னு போகணும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருக்கிறதுனால டபுள் பெட்ரூம் ஒரு 670-750 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அவ்வளோலாம் கிடைக்காது. 550, 200 என்னென்னோ பண்ணி வச்சுட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இதுதான் மேட்ரு. இந்த ஏதாவது வீடுகள் இருந்ததுன்னா ஸ்காட்லாந்தில் இருக்கிறவங்க சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்து ஒரு 20-25 வயசு வரலையுமே நான் வந்து இடம் மாறுதலே கிடையாது. நம்மளுக்கு 20ல் மாறினாலும் கூட அந்த வாடகைலாம் இல்லாமல் யாராவது ஒரு இடத்துல வேலை செஞ்சு அங்கேயே தங்கிக்கிற மாதிரியான இடத்துக்கு தான் போனேன். 2000 தான் சென்னையில் வந்து குமரன் காலனியில் முதலாக ஒரு ஆஸ்பெட்டா ஷீட் வீட்டுக்கு 2000 ரூபா வாடகைக்கு போனோம். ஸோ அதுதான் முதல் படி. அப்புறம் அங்கேருந்து திருநகர் அனெக்ஸ்ன்னு நினைக்கிறேன். திருநகர் அனெக்ஸ், வலசரவாக்கம் திருநகர் அனெக்ஸ். இப்போ வந்து இதெல்லாம் இருக்குது, இந்த பிக் இதெல்லாம் இருக்குது. அது அந்த ஆவின் சிக்னல் அது உள்ளார போனால் பார்த்திபன்லாம் அப்போ இருந்தார், அங்கே வீடுக்கு இருந்தார். அந்த வீட்டுக்கு பக்கத்தில் திருநகர் அனெக்ஸ் தான் ஃபஸ்ட்டு இங்கேருந்து இடம் மாறி போகிறது. அந்த திருநகர் அனெக்ஸை நான் என்ன சொன்னேன், ஐயோ எப்படி நான் வடபழனியில் ஷூட்டிங்லாம் வர்றது, எவ்வளோ தூரம் தெரியுமா அப்படின்னேன். நீ நல்லா கேளுங்க இந்த கதை. திருநகர் அனெக்ஸ்க்கு அப்புறம் வந்து இது பாரதி ரோடு எங்கன்னா நம்ம SRM காலேஜ் இருக்கு இல்லையா, ராமாபுரம், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பாரதி ரோடில் அந்த டீ கடை ஒன்று இருக்கும், அதுக்கு மாடியில் வீடு. அதுதான் அடுத்தது வந்து திரும்ப வந்து திருமலை நகர் வந்தோம். அங்கே வந்துட்டு அங்கே ஒரு 3 வருஷம் ஓட்டினது. அதன் பிறகு அங்கேருந்து அஷ்டலட்சுமி நகர், வரசவாக அஷ்டலட்சுமி நகர் கல்யாணம் ஆகி அந்த வீடு தான் போனோம். அங்கே ஒரு 2 வருஷம். யாழி பிறக்கிறதுக்குலாம் வந்து புது வீடு வாங்கிட்டோம். இல்லை அஷ்டலட்சுமி நகர்லேயே வந்து 2 வருஷம் இல்லை நினைக்கிறேன், 1 வருஷம். 1 வருஷம் இருந்தால் உடனே வீடு வாங்கிட்டோம், சொந்த வீடு வாங்கினோம். சொந்த வீடு வாங்கினதுமே வந்து யாழி அங்கே தான் பிறந்தான். ஆமாய்யா, சரி. அங்கே வந்து அது வந்து என்னென்னா கொலப்பாக்கம், மேக்ஸ் ஒத்துனாங்க. ஸோ இப்போ எதிர்த்து பாருங்கள், வலசராகமே ரொம்ப தூரம்னு சொன்னவன், அஷ்டலட்சுமி தூரம்னு சொன்னவன், அந்த ஷூட்டிங்க்கெலாம் நாங்கள் அப்போ வந்து நான் சொல்ல வர்றது 95-96 வந்து ஷூட்டிங்க்கு வந்து வரும்போது பார்த்தோன்னா அதெல்லாம் எங்களுக்கு வந்து அவுட்ரு ஏரியா. வலசரவாக்கம்லாம் அவுட்ரு ஏரியா. அப்பேற்பட்ட இடத்த விட்டு இப்போ எங்கே போரூர் பாய்கடை பஸ் ஸ்டாப் போயாச்சு. ஸோ அங்கே போய் அடுத்தது யாழினுடைய படிப்புக்காகன்னு சொல்லி எங்கள் இதுக்கு வந்தாச்சு, நாச்சிய பிரசிடம் மயிலாப்பூருக்கு வந்தோம். ஓகேவா? ஸோ அடுத்தது அங்கேருந்து ஜாகையை மாற்றிக்கிட்டு MM ராமசாமி அவர் அந்த வீடு பெரிய வீடு, அதெல்லாம் பாவா ரோடு, அந்த ரோட்டுக்கு அங்கே ஒரு 2 வருஷம். அப்போ தான் அந்த கொரோனா வந்துச்சு. கொரோனா இருக்கும்போதே மாற்றிக்கிட்டு தான் வந்து செனட்ரார் ரோடு போய் அங்கே ஒரு 3-4 வருஷம் இருந்தோம். அதன் பிறகு அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து 10,000 மைல் கிராஸ் பண்ணி UK டார்லிங்டன் இங்கே ஒரு 2 வருஷம் ஓடிச்சு. இப்போ திரும்ப ஜாகையை மாற்றிக்கிட்டு ஸ்காட்லாந்து பயணம். ராஜேஷ்குமார் நாவல் வந்து எழுதியிருப்பார், ஸ்காட்லாந்து போலீஸுக்கு இணையானது தமிழக போலீஸ் அப்படின்னு ஒரு பெருமைக்காக எழுதுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
அப்பேற்பட்ட ஸ்காட்லாந்து போலீஸுன்றது வந்து நம்ம வந்து படித்தது போனதெல்லாம் போய் இப்போ ஸ்காட்லாந்துலேயே வந்து வாழக்கூடிய ஒரு சூழலுக்கு மாறி இருக்கு. தள்ளப்பட்டிருக்குலாம் கிடையாது, மாறி இருக்கு அவ்வளோ. அது எப்படி தள்ளப்பட்டிருக்கு? தள்ளப்பட்டுருன்னா அது எப்படி இது? ஸோ அதனால் மாறி இருக்கு. அப்போ அங்கே போயிருக்கோம். அப்போ இதில் வந்து இது எதுவுமே அதான் இந்த ட்ராவல் எல்லாமே என்னென்னா எதிர்பாராத விஷயங்கள். இது முக்கியமாக இங்கிலாந்து வந்து நம்ம எதிர்பார்த்ததே இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி ட்ராவல் பிளான் பண்ணி அந்த மாதிரியான ஒரு விஷயங்களே இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி வந்து ஏதாவது ஒரு விஷயம் அந்த இடத்துல சரி வராமல் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அப்போ அப்படியே டக்குன்னு மாறி இருந்திருப்போம். இந்த மாதிரி தான் ஒரு தடவையும் நம்மளோட விஷயங்களே இருக்கும். இப்போ இதுவுமே நான் எதுக்கு இந்த ஜாக்கி சொன்ன மாதிரி தள்ளப்படலை, அதனாலுமே கூட அந்த வார்த்தை எதுக்கு சொன்னேன்னா, நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம், இங்கே தான் எக்ஸ்டெண்ட் ஆக போகுது ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக இருந்துட்டு இருந்தேன் நான். ஆமாம். இப்போ திடீர்னு இப்படி ஒரு சேஞ்ச் அப்படின்னும் பொழுது அப்போ அங்கே போகணும். நான் கூட தான் கடலூர் தான் சாஸ்வதம். எங்கள் அப்பா சொன்னார், இது இப்போ தான் மச்சான் போட்டிருந்தான் முரளி. அவர் வந்து எங்கள் அத்தை வீட்டில் தான் இருப்பாங்க, 3 பசங்க. அதனால் வந்து எங்கள் வீட்டில் எல்லாம் 4 பொம்பளை பசங்கனால அங்கே தான் இருப்பேன் எப்பயுமே. எங்கள் அப்பா உள்ளார வந்துமே துரை இருக்காரா, துரை வந்தாரா, துரை எங்கே போனார் அப்படின்னு என்ன கேட்பாரு. எங்கள் அத்தை வீட்டில் வந்து எனக்கு துரை. அப்போ அவன் போட்டிருந்தான், துரை வந்தாரா, துரை போனாரா, துரை சாப்பிட்டாராலாம் எங்கள் வீட்டில் வந்து உங்கள் அப்பா கேட்பாரு. இப்போ நீ வந்து துரை இருக்கிற இடத்துக்கு போயிட்டு நீ அப்படின்னு சொன்னான். இது வந்து உண்மையிலே வந்து இதெல்லாம் வந்து நான் நினச்சி கூட பார்க்கல இந்த இடம்லாம். ஸோ அது மட்டும் கிடையாது, ஸ்காட்லாந்து வந்து UC 500 ஜேர்னியில் கூட வந்து நான் உண்மையிலே அப்படிலாம் யோசிச்சது கூட கிடையாது. ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா, டார்லிங்டனில் இருக்கிறோம், இங்கேருந்து ஒரு 5 மணி நேரத்தில் வந்து லண்டன் போயிடலாம், BFXல வந்து ஏதாவது ஐமேக்ஸில் படம் போட்டால் கூட நம்ம போயிடலாம் அப்படின்லாம் நினச்சா, இங்கேருந்து இன்னும் திரும்ப ஒரு 3 மணி நேரம் 5 மணி நேரம் 8 மணி நேரம் இப்போ லண்டனுக்கு நம்மளுக்கு 8 மணி நேரம் தூரத்து பயணத்துக்கு வந்து அங்கே போயாச்சுன்னு வச்சுக்காங்களேன். சொல்கிறேன், இதெல்லாம் வந்து மைண்டில் ஓடிட்டுருக்கு இப்போ வீடு பார்க்கணலாம். ஸோ இது எல்லாமே எல்லாத்த விட காரை நான் எங்கே நிறுத்தினோ ஃபஸ்ட்டு ஸ்காட்லாந்தில் கேசல் கிட்ட வந்து காரை எங்கே நிறுத்தினேன், அங்கேருந்து ஒரு 100 மீட்டரில் வந்து வேலை கிடைக்கிது. எந்த ஸ்காட்லாந்தில் வந்து ஒரு நாள் நைட்டுக்கு வந்து 200 பவுண்டு கொடுத்து சுற்றணுமோ அந்த இடத்துலையே வந்து இன்றைக்கி வந்து போகிற அளவுக்கு அங்கேயே தங்குற அளவுக்கான வீடு மாறினது இதெல்லாம் வந்து யோசிக்கும்போது இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதனால தான் உங்களுக்கு வந்து E9 10 11 12 13 14 இந்த ஏரியாவில் நிறைய பெஸ்ட் ஸ்கூல் இருக்குது. இது ரிலேட்டடான இடங்களில் அங்கேருந்து ஒரு 1/2 மைல் டிஸ்டன்ஸில் ஏன்னா நீங்கள் டாப் 10 ஸ்கூல் அப்படின்னு அடித்தாலே வந்துடும் அதில் ரேங்கிங்கில். அந்த ஸ்கூலில் வந்து நம்ம வந்து குழந்தைய சேர்க்கலாம் அப்படின்றதுக்காகவும் ரொம்ப தூரத்துலேருந்து பயணிக்கிறதுக்கும் நேரம்லாம் வீணாயிடும் அப்படின்றதுக்காகவும் இந்த ஒரு முடிவுகளை எடுத்துருக்குறோம். இது ஒன்று. ஸோ இதில் ஒரு அற்புதமான ஒருத்தவங்க வந்து வரி ஒன்று போட்டிருந்தாங்க. முக்கியமாக அதை வந்து நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அசோக் கண்ணன் இதை வந்து நான் ஃபேஸ்புக்கில் எழுதினேன். அவர் போட்டிருந்தார், பயணிக்காதவர்கள் வாழ்க்கை எனும் புத்தகத்தில் அட்டை படத்திலேயே நின்று விடுகிறார்கள் அப்படின்னு. ஸோ உண்மையிலே எங்கள் அப்பா வந்து துரை வந்தாரா, துரை சாப்பிட்டாரா, துரை எங்கம்மா அப்படின்னு எங்கள் அத்தைக்கிட்டலாம் கேட்பாரு. அந்த துரை வந்து இங்கே வந்தப்போ எங்கள் அப்பா வந்து என்னை வந்து ஏன்னா சின்ன வயசில் செருப்புலாம் கிடையாது, காலையில் போனால் என்ன சாயங்காலம் அந்த புழுதி கால் ஃபுல்லாக முட்டி வரையும் இருக்கும், ட்ரௌசருக்கு கீழே வரையும் அந்த புழுதி இருக்கும். வந்தாலும் சொல்லுவார், பார் டாக்டர் வந்து படிக்க சொன்னால் வந்து ஊரை சுற்றி ஊராக்காளி மாதிரி ஊரை சுற்றி வருது, பூனை கோத்திர குறவ மாதிரியே இருக்கான் பார் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த காலில் அவ்வளோ புழுதி இருக்கும். அதுக்கு வந்து அப்படி சொல்லிவிட்டு இதெல்லாம் எங்கே உருவிட போகுது அப்படின் போது நான் சொல்லுவேன், இந்த பார் இன்னும் ஊரை சுற்றுறேன் என்ன ஊர் கொத்தப்பாக்கமாக ஒரு 30 வீடு 40 வீடு அங்கே தான் சுற்றிட்டு இருந்தேன். இன்னும் ஊரை சுற்றுறோம் பக்கத்தில் இருக்க ஓட்டியே நான் பார்த்து கிடையாது. பக்கத்தில் என்ன கடலூர் ஓட்டி, அது ஓல்டு டவுனுது, அதே நான் பார்த்ததில்ல. இன்னும் என்னை வந்து ஊரை சுற்றுறேன்னு திட்டினவன் நான். அதன் பிறகு சென்னை, அதன் பிறகு அது இதில் என்னென்ன நடுவில் வந்து ஒரு ஹைதராபாத்துக்கு இதே மாதிரி போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அது கேன்சல் ஆச்சு. அதனால் அது அப்படியே சென்னையிலேருந்து அப்படியே ஜம்ப் ஆகி இங்கிலாந்துலேருந்து இப்போ ஸ்காட்லாந்து. இது ஒரு 2 வருஷம் ஓடும் கதை. ஸோ அதனால் வந்து ஸ்கூலை வந்து பார்த்துட்ருக்கோம். அதனால் நண்பர்கள் ஸ்காட்லாந்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் யாராவது இந்த வீடியோ பார்க்கும் பொழுது உங்கள் ஸ்கூல் பசங்கள்லாம் படிக்கிற ஸ்கூல்லாம் இருக்கு இல்லையா, 2 ஸ்கூல் மட்டும் சொல்கிறாங்க. அதில் வந்து ரேங்கிங்லேயே பார்த்தா அது வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இதாக தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஏரியாவில் சுற்றி இருக்கிற ஏரியாக்களில் தவிர்த்து மற்ற அதான் அது எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ அதனால் அங்கே இருக்கிற இடங்கள் 9 11 10 11 12 13 14 EH பார்த்துட்டு உங்கள் ஏரியாவில் இருந்தால் சொல்லுங்கள். அதுதான் முக்கியமாக சொன்னது. ஸோ உண்மையிலே இதனால தான் இங்கே வீடியோ தொடர்ந்து போட முடியல. இதுதான் ஏன்னா ஒரு விஷயத்தை என்னால் சரி பண்ணி முடித்தாதான் என்னால் நிம்மதி அடுத்த வேலையே செய்ய முடியும். காலையிலேருந்து உட்காந்துருக்கோம், காலையிலேருந்து இதையே தான் தேடுறது, இன்னும் சாப்பிடலை, சமைக்கல, எதுவும் பண்ணல.
இப்போ ஜாக்கியோட நண்பர் கூட சொல்லிட்டு இருந்தார், என்னம்மா அப்படின்னாரு. ஒன்றும் மீன் குழம்புனா அது மீனே ஓடிடுமா நீ பண்ணுறதுக்குள்ளார் அப்படின்னாரு. அந்த மாதிரி இன்னும் எதுவுமே பண்ணலை. அது மாதிரி அப்படியே மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி சுற்றிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எஸ். ஸோ இந்த நேரத்தில் நன்றி கூறணும்னா முக்கியமாக செந்தில் சுந்தரம். அவர் வந்து ஒரு ஆராய்ச்சியாளர். அவர் தான் வந்து முதல்ல ஸ்காட்லாந்து போய் இந்த விசா எக்ஸ்டென்ஷன் யூகே விசா எக்ஸ்டென்ஷன் இருக்கும்போது அவங்க வீட்டில் தங்கி விருந்தோம்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணார். அவர் தான் நிறைய ஸ்கூல்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணார். நடுவில் வந்து மிகப்பெரிய யாழியோட பிரியர் அவர். அதனால அவர் வந்து நம்ம என்ன நீ வாமா, நீ எங்க இருந்தாலும் வா, இந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல தான் வீடு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி அவருடைய ஹெல்ப்பும் சரி. நண்பர் ராதா அவங்க மனைவி எழில் 2 பேருமே என்னன்னா அவ்வளோ ஸ்கூல்ஸையும் அனுப்பிச்சி வச்சு இதெல்லாம் பெஸ்ட்டு ஸ்கூலு, இதெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சஜஷன் பண்ணது நண்பர் ஆராய்ச்சியாளர் பிச்சைமுத்து சுதாகர். அவரும் வந்து அவர் பங்குக்கு 7 இடங்களை சொன்னது. எல்லாத்த விட ரொம்ப முக்கியம் என்னுடைய தோழி பிரியா. அவங்க கிட்ட இந்த விஷயத்தை கொடுத்து இதுதான் எனக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கலாம், தகால் 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 தகால்னு அவங்க அம்மா ஜோப்லா கூப்லா கூப்லா தாப்லா நீ எங்கே இருக்க பூடிங்காட்டு வந்து போட்டுருவாங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி இது என்னன்னா இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க என்னுடைய தோழின்னு தான் அவங்க காண்டாயிட்டு. என்னங்க அவங்க வேற வேலையே இல்லையாங்க, இதுதாங்க அனுப்புவாங்களாங்க, இவ்வளோ அனுப்புவாங்களாங்க அவங்கன்ற மாதிரிலாம் வந்து செந்தில் வந்து நக்கல் விட்டுருந்தார். அந்த மாதிரியான பெருமைக்குரிய நண்பர்களை பெற்றதில் பெரும் மகிழ்ச்சி எனக்கு. அதுதான் உண்மை. ஸோ இந்த வீடியோக்கெல்லாம் வராதுக்கான காரணம் இதுதான். நிறைய வந்து அரசியல்லாம் பேசணும்னா கதை போகவே பேசணும். இன்னும் 28 நாள் எல்லாம் காலில் சலங்கு கட்டி ஆடிட்டு இருக்கானுங்க தையா தக்கான்ட்டு. நான் அங்கே கூட பார்த்துட்டு இருக்கிறேன். பட் எனிவே நேரம் கிடைக்கும் போது இந்த மாதிரியான ஏதாவது வீடியோக்கெல்லாம் பண்ணுவோம். ஏன்னா இது செட் ஆகி இது எல்லாத்தையும் போய் ஒரு இடத்துல செட்டில் ஆனால் மட்டும்தான் நம்ம அடுத்த வேலையை பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். இது இடமா வளமா அப்படின்னு நிறைய குழப்பங்கள் ஓடிட்டுருக்கு. ஆனால் ஸ்காட்லாந்து தான் இதுக்கப்புறம். ஸோ அதனால் ஸ்காட்லாந்து நண்பர்கள் நான் சொன்ன மாதிரி அந்த 9, 11, 12 எல்லாமே கேசலுக்கு இந்த பின்னாடி பக்கம் இருக்கிற ஏரியாக்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ வேறு என்ன, புது இடத்துக்கு போய் உட்காருறது போகிறதுன்னு ஏகப்பட்ட இது ஒரு நாள் வந்தது. நிறைய விஷயங்கள் நம்ம நெட் இருக்குது, தேட்டருக்கு போகணும் வரணும், இதெல்லாம் செட் ஆகணும், என்னன்னோ இருக்குது. அங்கே பார்த்தா எல்லாம் உழக்காக இருக்குது. 1000 பவுண்டுன்றான், 1500 பவுண்டுன்றான். அந்த மாதிரி அதுவே வந்து ஒரு மாதிரி கிளி ஏற்படுது. நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும் போல இருக்குது. நம்மளே கையை கூட்டு கொஞ்சம் அமௌண்ட்டை கொடுத்து எல்லாம் பண்ணி அதை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்காக நிறையா. ஏன்னா 1000 பவுண்டில் முடிச்சதெல்லாம் அங்கே 1500, வீடே 1500. அப்புறம் வந்து கவுன்சில் டேக்ஸ் இருக்குது, பவர் இருக்குது, அது இதுன்னு ஏகப்பட்ட தலைலாம் சுற்றுது. என்ன பண்ண போகிறேன்னே தெரியல, அப்படி ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அனுப்பலாமா வேணாமா நினச்சி அதன் பிறகு சரி நம்ம அனுப்பியே ஆகும், என்ன தான் ஆச்சு, ஏன் வந்து வீடியோ வரல, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்ட முக்கியமாக தோழிகளுக்கு என்னுடைய நன்றிகளை நிறுத்தி. ஏன்னா 1000 பேர் நக்கல் பண்ணாலும் சாட்டியான்னு கேட்குறது அவளுங்களுக்கு மட்டும்தான். அதனால் எல்லாம் வந்து வருஷ கட்டி வந்து எல்லாம் கேட்டுச்சுங்க. ஸோ இந்த ஒரு குளிர், இந்த குளிரே வந்து வேற லெவலு. இதை விட கடும் குளிர் வந்து ஸ்காட்லாந்து. ஓகே, என் பொண்டாட்டி இங்கே வந்து ஒரு கடை வந்து ஈர்த்து மூணானுங்க. அப்போ என் பொண்டாட்டி வந்து ஒன்று எடுத்து ஒரு புலனை சாரணை கோட்டு மாதிரி ஒன்று வாங்கி கொடுத்தா. நான் நினச்சேன் என்ன இதை போட்டு எப்போ பார்த்தாலும் கடை போது இந்த பனி பெயர ஒரு 2 நாள் இந்த ஒரு 5 நாள் இருக்கும், அப்போ இதை போட்டுக்கிட்டு நடப்போம் அப்படின்னு நினச்ச குத்தம். தம்பி இதுக்கு வேலை இருக்குது, ஸ்காட்லாந்து தான் வேலை இருக்குது அப்படின்னு. அதை நீங்கள் போடாமல் அங்கே நீங்கள் கடும் குளிருங்க. நான் இந்த கடும் குளிரில் தான் கிறிஸ்மஸில் தான் வந்து நாங்கள் வந்து இதுக்கு போனோம், ஸ்காட்லாந்து இதுக்கு போனோம். ஸோ அது வந்து உண்மையிலே அதுதான். இப்போ இந்த வீடு காலி பண்ணோன்னா என்ன அதுக்கு பண்ணுறது, தம்பி கோபி தான் வந்து நான் சொன்னேன் ஒரு ட்ரக்கில் ஏற்றிட்டு போய் இறக்கிடுவோன்னே அப்படின்னா அவனு வீடெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தான். ஸோ இந்த மாதிரியான சிக்கல்கள் எனக்கு என்னன்னா, அவன் வந்து ஒரு மாதிரி ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் மாதிரி. இப்போ இந்த இதை மட்டும் பாரு அப்படின்னு அதில் தான் பார்த்தா திடீர்னு வந்து நாங்கள் வேற இடத்த சொன்னோம், இன்னும் இப்போ நம்ம வேற மாறிட்டோமா, அப்புறம் அடுத்து வந்து 3 பாத்ரூம் 2 டாய்லெட்டுன்னு அதுக்கு வந்து பின்னாடி 3 பெட்ரூம் 2 டாய்லெட்டுன்னு அது வந்து ரொம்ப பாத்து கேட்டு லிவிங்ஸ்டனு அங்கே அது போகுது. அங்கேருந்து இங்கே சிட்டி வரணும் 1 மணி நேரம் ஆகுது. ட்ரெயின் எல்லாத்துக்கும் காசு தான். அதுக்கு அந்த காசு அதுக்கு கொடுக்குற செலவுக்கு நம்ம சிட்டி லிமிட் உள்ளாரே இருந்துட்டோன்னு வச்சுக்கோ, நம்ம எங்கே பிஸியாக இருந்தால் கூட அவங்க வந்துடுவாங்க, இல்லை நடந்து போவாங்க. அந்த ஒரு டிஸ்டன்ஸ் இல்லை ஒரு பஸ்லேயே போனால் கூட 2 நிமிஷம் தான் 5 நிமிஷத்தில் இறங்குற மாதிரி இடமா பார்த்துட்டு. முன்னாடி இன்னொரு அங்கே முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிடணும். இது அவங்களுக்காக கிடையாது. ஏன்னா ஒருவேளை பனி பொழிஞ்சு ட்ரெயின் ஓடலை பஸ் ஓடலைனா கூட தன் மகளை நடந்து போயாவது கூட்டின்னு வந்துருவாராம்
ஸ்கூல்லே இருடா நீ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்துருவாங்க எக்ஸாக்ட்லி அதுதான் மிக முக்கிய காரணம். ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, அதுதான். அல்ல, பொண்டாட்டி அதை வந்து சொல்லல. ரோட்ல விட்டுருவோம், அவள் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்ட்டு. அப்படி ரோட்ல விட்டுருவாங்க நான் சொல்லல ஜெயந்தி. பட் இது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இங்க வந்து நீங்க வந்து பாருங்க, ப்ரையாரிட்டி வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாருக்குங்கிறத நம்ம சொல்லணும்ல. அது உண்மைதான். ஸோ இதுதான் ஃபேக்ட்டு. ஸோ உடன் நின்று இதை பொறுத்துக்கிட்டு அதே மாதிரி கேட்டு எல்லாருக்கும் ஒரு வீடியோ போட்டணுன்றது தான் என்னுடைய நோக்கம். ஸோ உங்களுடைய வாழ்த்துக்கள் தான் முக்கியம். உங்களுடைய ஆசைகள் வாழ்த்துக்களில் இடம்பெயர்வு தான் வந்து ஸ்காட்லாந்து. அங்கே இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யணும். அதற்கு என்னோட உடன் நிற்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய வாழ்த்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. வேறு ஏதாவது இருந்தால் சொல்லிடுங்க. வேற என்ன சார், நிஜமா இந்த சப்போர்ட் தான் ஆஸ் யூஷுவல். உங்களோட சப்போர்ட் அண்ட் பிளஸிங்ஸை கொடுங்க. ஆமாம். அண்ட் அப்படியே ஹோப்ஃபுல்லி சீக்கிரம் செட்டில். டார்லிங்டனிலிருந்து ஜாக்கி சேகர் வந்து ஸ்காட்லாந்திலிருந்து ஜாக்கி சேகர் அப்படின்னு மாறும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எனிவே வேலை செய்யாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் கண்ணை கட்டி காட்டணும் எந்த இடமும் தெரியல நம்மளுக்குல்ல. இதுக்கு மட்டுமே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் 4 நாள் ஸ்காட்லாந்து ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கோம். அது வந்து சுற்றணும். அதை விட இன்னொரு ஒன்று என்னென்னா, அங்கேருந்து வந்துட்டோம், திரும்ப அடுத்து 2 நாள் கழிச்சு திரும்ப போகிற மாதிரி இருக்குது. ஆமாம், நம்ம நேரில் போய் பார்க்குற மாதிரி தான். ஏன்னா நிறைய பேர் நண்பர்கள் வந்து சொன்னாங்க, நீங்கள் வீடியோலேயே பார்த்துருங்களேன் அவ்வளோதானே அப்படின்னாங்க. வீடியோவில் வீட்டை காட்டுறாங்க, வீட்டை சுற்றி இருக்கிற ஏரியா தெரிய மாட்டேங்குது. அதில் இன்னொரு காமெடி, நிறைய வீட்டை செலக்ட் பண்ணி வச்சா எல்லாம் அப்பர் ஃப்ளோர் வச்சுருக்கான், உப்பர் வாலாவாக வச்சுருக்கான் எல்லாத்தையுமே. 3வது மாடிலாம் வேலைக்காகுது. ஃபஸ்ட் ஃப்ளோர் வரலையும் ஓகே, கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் நம்மளுக்கு. 4வது மாடிக்கு தான் இங்கே வந்து லிஃப்ட்டு. 3 மாடிக்கு லிஃப்ட் அலோடு கிடையாது. 4வது மாடி கட்டினா தான் நீங்கள் வந்து லிஃப்ட் போகணும். அதுதான் இங்கே இருக்கிற சட்டத்திட்டங்கள். யோசிச்சு பாருங்கள், எல்லாத்தையும் தூக்கிட்டு ஏறிக்கிட்டு இறங்கிட்டுலாம் இருக்காது அப்படின்றதுனால அது ஒரு சிக்கல்கள் இருக்குது. அப்புறம் ஸ்கூலு அது இதுன்னு இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ அது போடணும்னு நினச்சி தான் பண்ணுறோம். ஆனாலும் மைண்டு வந்து அதுக்கெல்லாம் செலவிட முடியல. அதுதான் இங்கே இருக்கிற விஷயம். நட்பு பாராட்டிய என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தொடர்ந்து மெசேஜ் அனுப்பிச்சு உங்கள் இருப்புகளை சொன்ன அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றி இந்த நேரத்தை வச்சுக்கிறோம். ஸோ வேற என்ன, மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.